ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியான சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 4. உன்கிட்ட நான் தோத்து போயிட்டதுனால என்ன சாதாரணமா நினைக்காத. இப்போ என்னோட பவர் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குச்சியை என்னால ஸ்வாடா மாத்த முடியும். அந்த ஸ்வாட் எதை வேணாலும் 2 துண்டா கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் கெத்தா நின்னுட்டு இருக்கான். இப்போ என்னோட பவர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு ஒரு சான்ஸ் தர, ஒழுங்கா பின் வாங்கிரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்றான். என்ன பாக்குறதுலயே தெரியுது, நான் மட்டும் பின் வாங்கினா கண்டிப்பா அவன் என்ன கொண்டுவா அப்படின்னு சொல்லி வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சைக்காவா கிட்ட இருக்கிற எல்லா மார்பிள்ஸையும் எடுத்து அவனை அட்டாக் பண்றா. என்ன உன்கிட்ட இருக்கிற எல்லா மார்பிள்ஸும் தீந்து போச்சா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா அவ பக்காவா பிளான் பண்ணி இவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாற்ற மாதிரி வச்சிருக்கா. என்னோட இந்த கடைசி பால்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணுவான். அவன் அந்த ஈஸியா வட்டிதான். ஆனா அதுக்குள்ள அவ அட்டாக்னு அவன் பக்கத்துல வந்து அட்டாக் பண்ண போறா. இவ்வளவு பக்கத்துல வச்சு இவனை அட்டாக் பண்ணா கண்டிப்பா இவனால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள அவ ரப்பர் பேண்ட் அவன் அறுத்து விட்டுருதான். உன்கிட்ட எப்படி கத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஆக்சுவலி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சைக்கோ கவனிக்காத நேரத்துல அந்த ஒரே ஒரு குச்சியவே அவன் 2 துண்டா உடைச்சிருக்கான். அதுல ஒரு குச்சியை நைஃபா மாத்தி டக்குன்னு அவளை அட்டாக் பண்ணிருக்கான். நான் உனக்கு 2ஆவதா ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கா பின்வாங்கிரு, 3ஆவதாலாம் ஒரு வாய்ப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், பரவாயில்ல நீ திறமசாலிதான், நான் ஒத்துக்கிடுதேன், ஆனா நீ மட்டும் முட்டாத்தனமா இந்த இடத்துல வந்து நிக்காம இருந்திருந்தா நீ தான் ஜெயிச்சிருப்ப அப்படின்னு சைக்கோ சொல்றா. பார்த்தா அவ கிட்ட இருந்து மிஸ் ஆகி போன மார்பிள் உருண்டு கரெக்டா இவன் காலுக்கு அடியில வந்து நிக்குது. அவ பவரை யூஸ் பண்ணி அதை பெருசாக்கவுமே அவனுக்கு படக்கூடாத இடத்துல பட்டுது. அடிச்சதுல அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருதான். சண்டை போட முடியாம கிரசாக்கி மயங்க போனதுனால சைக்கோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஓ எந்திரிச்சிட்டியா, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சண்டையில கூட உன்னால ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேக்குறான். ஸ்டேஜ் இப்ப கிளியர் பண்ணிட்டதுனால ரவுண்ட் 4 நம்ம ஆரம்பிக்கலாம். அகிரா ஷிரயானாகி விசஸ் கோஷி டியஷிமா அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. என்னது இவன் தான் அகிராவா? அப்படின்னா ஒருவேளை இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. கண்டிப்பா நான் எப்படியாச்சும் ஜெயிக்க ட்ரை பண்றேன், அவன் வர தோத்து போயிட்டா நமக்கு இப்ப வர ஆப்ஷன் வர இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள நான் அவங்க கிட்ட போய் தான் சொன்னேன், கேம்ல சண்டை போட்டு நாங்க ஒருத்தர் கொல்லணுங்கிறத தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அடிப்பட்ட பிளேயர்ஸ் அவங்க குணப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கையால பிளேயர்ஸை கொல்லணும்னு அவங்க ஆசைப்படல. இந்த கேம்ல நாங்க தோத்து போனாலுமே நாங்க சாகர லெவலுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சோ நான் இதுல என்னோட உயிரை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம். கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் என்னோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என்னோட பவர்ஸ். அந்த மத்தவங்க யாரா இருக்கும்? என் கூட சண்டை போடுறதுக்காக நிக்கிற இவன் மட்டும் தானா? அப்படி இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பவர் கேனன்னு தான் தெரியும், ஆனா என்னோட பவர் இன்னும் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹே கிரசாக்கி, ஒரு சிம்பிள் மேட்ச்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல, உன்னால மட்டும் நம்ம டீம் தோத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கையண்ணிட்டவுமே அவனோட பவர் ஆக்டிவேட் ஆயிருது. வேணா அப்படின்னு சொல்லி யோரி கத்துறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். அவன் ஜஸ்ட் செவத்துல தான் ஷூட் பண்ணிருக்கான். ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கிரசாக்கி கேட்கவும், நான் சும்மா ஃபன்காக தான் பண்ணேன், ஆனா என்கிட்ட எப்பவோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இவன் என்ன அவனோட டீம்மேட்டே போய் ஷூட் பண்றான், அதுவும் கேனன் பவர் வர. இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் பயப்படுறான். என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சைடு ரோல் கேரக்டர் மாதிரி மெயின் கேரக்டரே கிடையாது, யாருமே என்ன கண்டுக்கிடல, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய இரும்பு அவன் தலையில வந்து விழுந்து இறந்து போயிருந்தான். அப்படிதான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னை எதிரியா நினைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அப்ப என்னோட பவர் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் டீம்ல இருக்கிற மத்த எல்லாரையும் பாக்குறான். ஆனா அப்ப நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் ஆகல. ஸ்டேஜ்ல நிக்கிறவன நம்ம ஹீரோ பார்க்கவும் அப்ப நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் ஆகுது. உடனே அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் வேலை செய்யல, நம்ம ஹீரோவோட பவரும் மறைஞ்சு போயிருது. என்னோட பவர் ஒருவேளை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா அவன் என்னடா ஈஸியா தரையில கை வச்சு அதை அவ்வளத்தையும் தடுத்துட்டு இருக்கான். உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அவன் டீம்ல இருக்கிற மத்த 2 கேர்ள்ஸ் சீரப் பண்றாங்க. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பொண்ணுங்க எனக்காக சீரப் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இப்படி எல்லாம் சொன்னா அவன் ஜெயிக்க மாட்டான், நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரென் வந்துட்டு, நீ மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சேன்னா இந்த 2 பொண்ணுங்களையும் என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சைடு ரோல்ல இருந்து இதுக்கப்புறம் நான் ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருந்தா மூஞ்சிலேயே நம்ம ஹீரோ செருப்பு வச்சு அடிக்கிறான். கை 2த்தையும் தூக்கி தலைக்கு பின்னாடி வை, இவ்வளவு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா என்னால உன்னை ஷூட் பண்ண முடியுங்கிறது உனக்கே தெரியும். உன்னோட பவர்ஸ் என்னங்கிறத நான் ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட சூப்பர் பவர் மத்தவங்களோட சூப்பர் பவரை கேன்சல் பண்றது, ஆனா உன்னோட பவரை நீ ஆக்டிவேட் பண்றதுக்கு தரையில கை வைக்கணும். உன்னோட பவர் ஷீல்டு இல்ல, அதனாலதான் என்னோட செருப்புமா மூஞ்சில பட்டுச்சு. இவ்வளவு சிம்பிளான விஷயங்களை வச்சு என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கிட முடியும். கண்டிப்பா நீ தோத்து போயிருவா, சரண்டர் ஆயிடுன்னு சொல்லவோ நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிடுதேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப மியான் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றா. மத்தவங்க நினைக்கிறது தான் என்னோட பவர்னா என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே நான் ஹேண்ட் கேனன் தான் யூஸ் பண்ணுவாங்கிறது தெரியும். ஆனா அப்ப என்னோட பவர் ஒர்க் ஆகல. ஆனா கிரசாக்கி என்ன அட்டாக் பண்ண போறேன்னு அவன் என்ன ஒரு எதிரியா நினைச்சான். அப்பதான் என்னோட பவர் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படின்னா யார் என்ன எதிரியா நினைக்காங்களோ அவங்க என்ன நினைக்காங்களோ அதுதான் என்னோட பவரான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அப்படி இல்ல, ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பொண்ணுங்களுமே என்ன எதிரியா தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள நான் நினைச்சப்பமோ என்னோட பவர் ஒர்க் ஆகல. அப்படின்னா நான் யார அந்த மத்தவங்களா நினைக்கணும், அவங்க நினைக்கிற பவர் தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஏன்டா என்ன ஷூட் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கவோ அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்காக தான், அது போக நான் ஜெயிச்சிட்டு வந்துட்டேன்லான்னு சொல்லவோ ஆனா அவனோட பவர் ரொம்பவும் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மத்த 2 பேரும் சொல்றாங்க. இல்ல கிடையாது, குமகேரி கிட்ட மட்டும் இந்த பவர் இருந்துச்சுன்னா அவர் ஈஸியா அதை
கேன்சல் பண்ணி என்ன வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். நான் கண்டிப்பா தோத்து தான் போயிருப்பேன். எந்த ஒரு பவருமே வீக் கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 5th மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது யோரி தான் அடுத்து சண்டை போடணும். யோரிக்கு ஆப்போனண்டா சண்டை போடுறவன் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கான். யோரி உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். சாவ கூட ஒன்னையும் என்னையும் பிரிச்சு வைக்க விடாம நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் ஃபேஸ பக்கவுமே யோரி செம டென்ஷன் ஆகுறா. சாகும்போதச்சு ஒன்னா சாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் சேர்த்து இழுத்து கொள்ள பார்த்தா அவன் தான் அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகி கத்தவும் இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே அவளை பிடிக்கிறாங்க. யோரி உன் ஆசைப்படியே நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லப்போ என் மேல இருந்து கையெடுங்க இல்லன்னா அவ்வளவுதான், நான் இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில நீ அவ்வளவுதான்டா அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு அதுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். யோரிய நினைச்சு குமகிரி தான் கொஞ்சம் வருத்தப்படுறான். நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா அவ ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொன்னல, நீ அந்த இடத்துல அசையாம நில்லு, நான் வந்து உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் ஓ அப்படியா, எனக்கு அதுல ரொம்பவும் சந்தோஷம், நீ உன்னோட ஆசை தீர என்ன அடிச்சுக்கோ, நீ அடிக்கிறதுக்காகவே நான் என்னோட பாடியை என்னோட பவரை யூஸ் பண்ணி ஸ்டீல் மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்கிறான். இவ செம டென்ஷனாய் ஓடி போய் ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோயின் தான் வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பிசிக்கல் எபிலிட்டிஸ் அப்படிங்கும்போது அவளோட ஸ்ட்ரென்த் மட்டும் அதிகமாகல, அவளோட ஸ்பீடும் தான் அதிகமாகுது. அவ்வளோ ஸ்பீடா போயிட்டு அவ அவ்வளோ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணதுல தான் அவன் ஸ்டீல் மாதிரி இருந்தும் கூட அடி வாங்கி கீழே விழுந்திருக்கான். இவளோட பவர் உண்மையிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிடுச்சு. வின் பண்ண டீமுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன். தோத்து போன டீமை நாங்க எதுவோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சில புத்திசாலிங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக எல்லாம் உங்களை கொல்லுவோம் நாங்க சொல்லல, ஏன்னா நாங்க உண்மையிலேயே அதை பண்ணுவோம். வின்னர் டீமுக்கு என்னங்கிறத நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம், தோத்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் மனசுல நினைச்சது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அது போக பிளேயர்ஸ் அவங்க கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்காக எங்களோட கண்ணை கட்டியிருக்காங்க? ஒருவேளை அவங்கள டார்ச்சர் பண்றதை எங்களை பார்க்க வைப்பாங்களா, இல்ல கொலை பண்றதை காட்ட போறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறான். இந்த கேம்ல ஜெயிச்ச டீமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி, அது போக தோத்தவங்க தான் உங்களுக்கு இந்த பன்னி காஸ்டியூம் போட்டு சர்வ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை இவங்க ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. சோ மறக்காம தேங்க்ஸ் சொல்லிருங்க. நீ நினைக்கிறதே தான் எல்லா நேரமும் நடக்கும்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொல்லி மியா நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்றா. அப்புறம் தோத்த அந்த பாய்ஸ் 2 பேருக்கும் சாப்பாடு எதுவோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன்னோட டீம்மேட்டையே நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. யோரி அந்த சாஸை கொஞ்சம் எடுத்தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ ரொம்பவும் டேஞ்சரானவா, இவ கிட்ட நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோரியோட கை வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது, நீ அவனை பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவனோட கர்ச்சீஃப் எடுத்து கையில கட்டி விடுறான். என்ன சார் சின்ன பிள்ளைங்க கர்ச்சீஃப்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹே சோடா பட்டி எனக்கு அந்த ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லப்போ ஹே எதுக்காக அவளை மிரட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நம்ம வின் பண்ண டீம் தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆனா நீ தோத்து தானே போன, ஆக்சுவலி உனக்கு அந்த பன்னி காஸ்டியூமை போட்டு விட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க சைஸ்க்கு பன்னி காஸ்டியூம் இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் காமெடி பண்ணிட்டாங்க இருந்து கிளம்புறா. ஹே அவன் மிரட்டினாம்னா நீ கண்டுக்கிடாத சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்து சொல்றான். இந்த அக்கிரா தான் ஒருவேளை அவனா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள எதையோ யோசிக்கிறா. ஒரு மிடில் ஸ்கூல் பண்ண போய் அவன் மிரட்டான் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஆக்சுவலி நான் ஹை ஸ்கூல் அப்படின்னு அவ சொல்லிட்டு மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கா. ப்ரோக்ராம் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி மியானிப்பா அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறா. இந்த பன்னி காஸ்டியூம் போட விட்டது சும்மா ஃபன்காக தான், தோத்தவங்களோட பெனால்ட்டி என்னங்கிறத நாங்க லேட்டா தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லி மியான் அவங்கள அனுப்பி வைக்கிறா. நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல ஒவ்வொரு டோரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆள் சொல்றான். இதுக்கு மேல நம்ம ஒரு டீம் கிடையாது, ஃபியூச்சர்ல மேபி நம்ம எதிரியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவும், அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை ஈஸியா தோக்கடிப்பேன் மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். எதிரியாகிற சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்லர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இப்ப ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து கிளம்புவோம். யோரி அந்த கர்ச்சீஃப் என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருக்கு, அது எனக்கு ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இந்தா அப்படின்னு சொல்லி அவ கலட்ட போகவும், நான் என்ன சொல்ல வாரம்னா பத்திரமா இதை என்கிட்ட கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவ கையை பிடிக்கவும் அவளுக்கு லைட்டா வெக்கமா இருக்கு. நீயும் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. என்னோட இந்த பிளான் எப்பவாச்சும் எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டாம ஒரு வழியில போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போ வரைக்கும் நமக்கு காமிச்சதை வச்சு பார்க்கும்போது இறந்து போன எல்லாரையுமே தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா இறந்து போன எல்லாரையும் எப்படி அவங்க உயிரோட திரும்ப கொண்டு வந்தாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.